அதாவது கோவப்படலாம், அரசியலில் கோவம் பெரிய பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்து அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. என் பேரையே நீங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். யார் அவர்? பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர் தான். இப்போ அவருக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் டிஸ்கா சண்டை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். சரி, அது முடிய போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் முத்திடுச்சு அந்த சண்டை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அப்படின்ற தன்னுடைய பெயரை அன்புமணி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத டிமாண்டாக வச்சுருக்காரு ராமதாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் வேணும்னா இனிஷியல் போட்டுக்க, ராமதாஸ்ன்ற பேரெல்லாம் போடக்கூடாது பார்த்துக்க, அப்புறம் பாமகவுடைய கட்சிக்குடியை எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டிருக்காரு இப்போ ராமதாஸ் அவர்கள். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். சோதும் வாதம் சொல்ல வேதனை செய்யும். அதனால் திட்டவட்டமாக சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியை வேறு யாரும் பயன்படுத்தக்கூடாது. என் பெயரை போடக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெயரின் பின்னாலே என் பெயரை போடக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். ஆனால் இனிஷியல் அதை மட்டும் போட்டுக்கலாம். 25ஆம் தேதியிலிருந்து நடைபாதை போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நாங்கள் புகார் மனு கொடுத்திருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு. இதனால் நாட்டில் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதால் காவல்துறை இதில் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு அதற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.